ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து எப்போவுமே ரெகுலர் அப்டேட்டில் குபேரப்பட்டு சாரீஸ் இருக்கும். குபேரப்பட்டுல நியூவாக இருக்கட்டும், ரீஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை அவைலபிள் கலெக்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ அதை பொறுத்தவரை இன்றைக்கி குபேரப்பட்டுல ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்ன் பார்க்குறோம். ஃபுல்லி செல்ஃபில் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் டிசைன். நம்ம எப்போவுமே நம்ம செல்ஃப் பார்த்ததும் நம்ம எப்போவுமே ரெகுலர் அப்டேட் பார்க்குறதுக்கு ஃபாஸ்ட்டு டக்குன்னு பார்க்குறதுக்கு அதேமாதிரி தான் இருக்கும். ஏன்னா செல்ஃப் பேட்டர்ன் இல்லை, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே, கலர் சார்ட் எல்லாமே நம்ம ரெகுலராக பார்க்குற கலர் சார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அதை மாதிரி இருக்கும். பட் டோட்டலாக டிஃப்ரெண்ட் வந்து டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும். நல்லா வந்து கவனித்து பாருங்கள். பார்டரில் பாருங்கள், பார்டரில் இருக்கிற டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அதேமாதிரி பாடியிலையுமே மைல்டான டிசைன் சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம நார்மலாக போடுற சாரிக்கும் இதுக்கும் வந்து டிசைன் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து பாடியில் இருக்கிறதும் டிசைன் வேரியேஷன்ஸ் இருக்குது, பார்டரில் இருக்க டிசைன் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரி. இதில் டோட்டலாக இவ்வளோ கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி செல்ஃப் பேட்டர்ன்லேயே சில்வர் சாஃப்டி வந்து ரீஸ்டாக்கில் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்த சில்வர் சாஃப்டி தான். செம்ம மூவிங், ஃபாஸ்ட் மூவிங். ரீஸ்டாக்காக இருந்தாலுமே உங்களுக்கு யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்க்கு இருக்கிற அளவுக்கு வந்து ரீஸ்டாக்கில் வந்திருக்கு. 5 பீசஸ் 10 பீசஸில் அப்படின்ற மாதிரி வேணும்னாலுமே புக் பண்ணிக்கலாம். சில்வர் சாஃப்டி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெகுலர் கோப்பர் சாஃப்டியில் வர டிசைனே தான் வந்து சில்வர் சாஃப்டியில் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிசைனில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்களா சில்வர் கலர் சாரி, அது வந்து அந்த சில்வர் கலர் சாரியில் மட்டும்தான் அந்த டிசைன் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுலேருந்து பார்க்குறது வந்து ஒரு மாதிரி வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரி, அங்கங்கே ஒரு ட்ராப் பேட்டர்ன் போட்ட மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோஸில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்போம். பட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1050 per ஷிப்பிங் போட்டிருந்தோம். இப்போ ரொம்ப சூப்பரான ரீஸ்டாக்கில் வந்து ரொம்ப சூப்பரான ப்ரைஸில் வந்திருக்கு. 950 per ஷிப்பிங் வந்திருக்கு. ரொம்ப அழகான சாரீஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ தான். பட் சில்வர் சாஃப்டி வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷன் அப்படிங்கிறதுனால 1050 per ஷிப்பிங் போட்டுட்டு இருந்த சாரீஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 950 per ஷிப்பிங்கில் வந்திருக்கு சாரீஸு. கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிலோ 1000 ரேஞ்சஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் நிறைய பேர் நினைப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு குவாலிட்டி வேணும், 1000 above போனாலே எனக்கு குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும், ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கணும். அதை விட சில பேர் வந்து எனக்கு ப்ரீமியமோட தாண்டட லக்ஸுரி குவாலிட்டி இன்னும் உங்களுக்கு 100 to 150 rupees வந்து எக்ஸ்ட்ரா போனாலுமே சரி அப்படின்னு நினைக்கிறவங்களும், இல்லை எனக்கு கொஞ்சம் யூனிக்காக தெரியணும் அப்படின்றவங்களுமே லக்ஸுரி குவாலிட்டி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ அடுத்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இப்போ பார்த்துட்ருக்க இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரி. ஸோ அப்படியே உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் வந்து குவாலிட்டி தெரியும். நம்மளோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். 950. ஸோ அடுத்து 1150 இருக்கிறதுலாம் ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ இதை மாதிரி வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன்லேயும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்களேன். ப்ரீமியம் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய வரும். இதை விட நீங்கள் வந்து சாஃப்ட் சில்க் குபேரப்பட்டுல வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரேஞ்சஸ் கம்மியாக போகுது பாருங்களேன். 700, 650, 800 ரேஞ்சஸ்லலாம் மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் நிறைய இருக்கும். ஆனால் மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. அதுதான். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி போட்ட பேட்டர்ன். பட் இப்போ பார்த்துட்ருக்கோம், இது ஒரு மாதிரி சன்ஃப்ளவர் மாதிரி பார்டர். பட் இதில் வந்து சிரோக்சி ஸ்டோன் வச்சு சேம் ப்ரைஸ்லேயே வந்திருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நார்மலாகவே சிரோக்சி ஸ்டோன் வச்சதோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் ஒர்க் வச்சதோ இதெல்லாம் வந்து 100 rupees எக்ஸ்ட்ரா வரும். பட் இது வந்து நார்மலாக அந்த சன்ஃப்ளவர் பேட்டர்னில் நம்ம வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே பேட்டர்னு சிரோக்சி ஸ்டோன் வச்சும் சேம் ப்ரைஸ்லேயே வந்திருக்கு, சேம் ப்ரீமியம் குவாலிட்டிலேயே. ஸோ அதுக்கப்புறம் சில கலெக்ஷன்ஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னோம்னா ஒரு 650, 750 அந்த ரேஞ்சஸ்லலாம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ரேஞ்சஸ்லலாம் வந்து குபேரப்பட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குபேரப்பட்டம் தான் நேம் இருக்கும். மார்க்கெட்லேயும் இருக்கும், ஆன்லைன்லேயுமே அந்த ரேஞ்சஸில் எல்லாமே போகுது. பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் எப்படி இருக்கும்னா ரொம்ப பாலிஸ்டர் ஃபீல். சாஃப்ட் சில்கே வந்து உங்களுக்கு வழவழப்பாக தான் தெரியும். ஆனால் வந்து நீங்கள் வந்து 650, 700 ரேஞ்சில் எடுக்கிறது ரொம்ப பாலிஸ்டர் ஃபீலில் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு
நீங்கள் வந்து ஒரு ஆங்க்லெட்டோ இல்லை ஒரு பேங்கிள் போடுறீங்க, அது ஏதாவது ஒரு இடத்துல படுது அப்படிங்கும்போது அது அப்படியே வந்து அந்த சரி மேலேயே இதுலேயே படுனா ரொம்ப த்ரெட் புல் ஆகுது அப்படின்னா ஃபுல் சாரியுமே த்ரெட் புல்லான மாதிரி போயிடும். மெட்டீரியல் குவாலிட்டி அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா ஒரு சாஃப்ட் சில்க் மெட்டீரியல் ஒரு ஃபுல் சாரியுமே வந்து சரி இருக்கிற மெட்டீரியல். ஸோ அப்போ நம்ம எந்த ப்ரைஸில் எடுத்தால் அதோட ஒர்த் இருக்கும், நீங்கள் ஒரு அக்கேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக இளம்பிள்ளை சாஃப்ட் சில்க் பார்க்குறோம். இளம்பிள்ளை சாஃப்ட் சில்க்லேயே பார்டர்லெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 899 850 ரேஞ்சஸில் தான் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ வந்து இளம்பிள்ளை சாஃப்ட் சில்க்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 650 ரேஞ்சஸ்லாம் வருது. அது ரொம்ப மெட்டீரியல் வந்து கம்மியான மெட்டீரியல் ரேஞ்சஸில் தான் வருது. ஸோ அப்போ வந்து அதே வந்து சாஃப்ட் சில்க்லேயே பார்டர் வச்ச மாதிரி சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 999 950 ரேஞ்சஸில் இருக்கிறதுல தான் வந்து அதில் வந்து புட்டாசி தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸில் இருக்கிறது தான் குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கும் போது, ஸோ இது ஃபுல் சாரியுமே சரி புட்டாஸாக இருக்கும் போது ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த அப்போ என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் நீங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்துக்கோங்க. நான் இவ்வளோ எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களோட ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன். இந்த ரேஞ்சஸில் எடுத்துடலாம், பட் வந்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், நீங்கள் ஒரு அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்றத நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்பர் 2ல் பார்க்குற சாரீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேப் சில்க் சாரீ. ஸோ கிரேப் சில்க் சாரியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குற இதை வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரீ. ஸோ மைசூர் கிரேப் சில்க் சாரீ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டிசைன் போல் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ப்ளைன் பேட்டர்னில் அழகாக கான்ட்ராஸ்ட் பார்டர் போட்ட மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. சாரீ ஒவ்வொன்றும் கலர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. நார்மலாகவே மைசூர் கிரேப் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் மைசூர் பார்க்குறீங்க அப்படின்னா மைசூர் சில்க் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் 4500 5000 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும். ஸோ அதை இமிட்டேட் பண்ணுற மாதிரி தான் வந்து அதை இது பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு மைசூர் கிரேப் வந்தது. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது இப்போ நம்ம வந்து 1150லேயே போஸ்ட் பண்ணியிருக்கோம், 1250ல் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் 1250 கிடையாது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்டரை பார்த்தாலுமே தெரியும், சாரியை பார்த்தாலுமே தெரியும். ஸோ இமிட்டேஷன்லேயே வந்து நல்லா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது 799 899 போடுறோம் அப்படின்னா மெட்டீரியல் நல்லா இருக்காதா அப்படின்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது, மெட்டீரியல் நல்லா இருக்கும். ஸோ அதோட அடுத்த குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் வந்துடும் இந்த பேட்டர்ன்லாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நான் சொன்னால் 1150 இதெல்லாம் உங்களுக்கு பார்டர்லாம் பார்த்தோம்னே இந்த பியோர் மைசூரில் வருது பாருங்களேன், அந்த மாதிரி பார்டர். மெட்டீரியலுமே பாருங்களேன், உங்களுக்கு அந்த 799க்கும் இந்த 1150க்குமே மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். ஸோ இதனால தான் ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் வருது. ஸோ அடுத்து பார்க்குற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்லூம் காட்டன் கிரேப்பில் வந்துடும் இந்த மெட்டீரியல். நிறைய சாரீஸ் வந்து இந்த டோலா ஹேண்ட்லூம் சில்க் காட்டன் கிரேப் இதெல்லாம் வந்து பேஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஹேண்ட்லூம் சில்காக தான் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியல் மிக்சிங் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹேண்ட்லூம் காட்டன் கிரேப்பு. ஸோ அதில் ஒரு மாதிரி கலாம்கரி பிரிண்ட் போட்ட மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது, சரி பார்டர் கொடுத்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு தாராளமாக வியர் பண்ணிக்கலாம், ரொம்ப யூனிக்காக இருப்பீங்க. ஸோ ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பராக இருக்கும் இந்த சாரீஸ்லாம் வியர் பண்ணும் போது. ஸோ நம்ம நார்மலாகவே இந்த ஹேண்ட்லூம் சில்க் வந்து இப்போ ரீசன்ட் வீடியோஸில் போடல, முன்னாடி வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மார்க்கெட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் ஃப்ளவர் போட்ட பேட்டர்ன்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தனி கேட்லாகாக வந்து எடுத்து வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட ப்ரைஸ் 700 அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டில் வந்து 1000 and above இருக்குது. ஸோ அடுத்து வந்து இப்போ பார்க்குற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்ஜெட் கிரேப்க்கு அழகாக உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்து சீக்வன்ஸ் ஒர்க்கு ப்ளஸ் ஜரி ஒர்க் கொடுத்த மாதிரி ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூப்பராக. நார்மலாக இந்த பேட்டர்ன் நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் பேட்டர்ன் தான் நிறைய பேர் கேட்குற பேட்டர்ன், ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் கேட்குறது. ஸோ அடுத்து நம்பர் 3ல் பார்க்குற சாரீஸ் வந்து காட்டன் செக்ஷன். காட்டனில் பார்த்திங்க அப்படின்னா லெனன் காட்டன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பெல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய காட்டன் வெரைட்டிஸ் இருக்குது. டிஷ்யூ லினன் ஃபைனலாக பார்க்குற 799 ப்ளஸ் ஷிப்பிங்கில் ஓப்பன் வியூ கொடுத்துருப்போம் பாருங்கள், அது எல்லாமே டிஷ்யூ லினனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க இப்போ பார்க்குற இந்த 750 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் வியர் லினன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்மலுக்காக யூஸ் பண்ணுற ஆஃபீஸ் வியர் லினன். ஸோ அடுத்து இப்போ பார்க்குற இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹேண்ட்லூம் காட்டன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், சிம்பிளாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபார்மல் லுக் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றவங்களாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப தாராளமாக சூப்பராக இருக்குது. இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், நான் எப்போவுமே சிம்பிளாக நீட்டாக தான்
தான் வியர் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக சூட்டபுளான சாரீஸ் இந்த ஹேண்ட்லூம் சாரீஸ். இந்த சாரீ ஹேண்ட்லூம் காட்டன் சாரீ ரொம்ப சூப்பரான கலர் கூட பாருங்களேன், இந்த இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கலர் சார்ட்டில் கூட வந்து இந்த ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ் வந்துருக்கு. டோட்டலாக இத்தனை கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்க்குற இது பார்த்தீங்க அப்படின்னா லினன் சில்க் காட்டன், லினன் அண்ட் சில்க் மெட்டீரியல் மிக்ஸ் ஆன மாதிரி அதில் காட்டன் மிக்ஸ் ஆன மாதிரி வர்ற லினன் காட்டன். இதில் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் போட்ட மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ரொக்கேட் ப்ளவுஸ் வந்துடுது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் காட்டன் போஸ்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இன்ஃபர்மேஷனை வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ அதுமாதிரி ஹேண்ட்லூம் சில்க் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்காக கேட்லாக் மாதிரி போட்டு ஒரு நம்ம சொல்ல டிஸ்பிளேயில் போட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 1100 அந்த மாதிரி வந்து மார்க்கெட்லேயுமே ஷாப்பில் சரி சில பொட்டிக்ஸில் சரி அந்த மாதிரிலாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதே சேம் சாரீ சேம் குவாலிட்டி நம்மளோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 700-750 தான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த மாதிரி சாரீஸை வந்து இந்த மாதிரி ஷாப்லேயோ இல்லை வந்து பொட்டிக்ஸில் இந்த மாதிரி சில மார்க்கெட் பிளேஸஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோங்க. அந்த மாதிரி போடும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த சாரீஸில் இவ்வளோ ப்ரைஸ் போட்டு கஸ்டமர்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன இதில் ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் தான் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கவங்க வந்து அது மார்க்கெட்டிங் பண்ணனா அது என்ன ப்ரைஸ்னாலுமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கஸ்டமர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொல்ல வர. ஸோ எங்களை மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி நல்ல மெட்டீரியல் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து நானுமே செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, இவங்கக்கிட்ட ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் போட்டிருப்பீங்க. பட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுமே இருக்கீங்க. பட் வந்து அதே வந்து ஃபீட்பேக்லேயுமே ப்ரைஸ் வந்து ஹெவி அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடாக அவங்க கூட நீங்கள் வந்து சேம் பர்சன்கிட்டையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்ல வரல. உங்களுக்கு அந்த மணி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து நான் வந்து எனக்கு மணியும் சேஃபாக மணியும் எனக்கு கரெக்டாக இருக்கணும், எனக்கு வந்து சாரியுமே வந்து சேஃபாக வந்து ரீச் ஆகணும், சாரி குவாலிட்டியுமே நல்லா இருக்கணும் அப்படின்றவங்க எங்களை மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் எங்களால் வந்து ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து ரொம்ப ரேட் போட்டு ஜாஸ்தியாக சேல் பண்ணி அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இருந்தாலுமே நாங்கள் வந்து எந்த ஒரு இதில் மெட்டீரியல் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆர்டர்ஸ் எங்களுக்கும் கொடுத்து எங்களோட பிஸ்னஸே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு சாரீஸ் பொறுத்தவரையும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சாரீஸ்க்கு நம்ம நிறைய சப்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம கலெக்ஷன்ஸ் கிட்ஸ் வியர் அந்த உங்களுக்கு வந்து ஏடி ஸ்டோன் போட்ட கடை பிரேஸ்லைட் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல. ஸோ இதுக்கெலாம் உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். நான் ஆல்டர்னேட்டாக வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஸ்டாக் வந்து 1 வீக் or 10 டேஸில் அடுத்த ஸ்டாக் வரப்போகுது. ஸோ இப்போ இருக்க ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிடுச்சு, கொஞ்சம் மட்டும் அவைலபிள் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்.